أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே மனிதன் தன்னை விட்டு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறாமை குணம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஈமானது முக்கிய பணியே என்னவென்று சொன்னால் நல்ல குணங்களை வளர்த்தலும் தீய கெட்ட குணங்களை உள்ளத்தை விட்டும் தூய்மைப்படுத்தலும் தான் ஈமானுடைய மிக பிரதானமான பணி என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யார் அதை சீர்கட வைத்தாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார், நாசம் அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். மனிதன் நீக்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான துர்க்குணங்கள், கெட்ட குணங்களில் ஒன்றுதான் இந்த ஹசத், பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம். சில நல்ல பண்புகளில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா நல்ல பண்புகளுக்கும் அதுதான் அச்சாணியாகவும் பிரதானமான குணமாகவும் என்ன செய்யும் இருக்கும். சில கெட்ட குணங்களை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லா கெட்ட குணங்களிலும் அதுதான் பிரதானமான கெட்ட குணமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த கெட்ட குணங்களுடைய விளைவின் காரணமாக பல மோசமான குணங்கள் என்ன செய்யும், உருவாகும். உதாரணமாக பகைமை, குரோதம், விரோதம், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இது போன்ற எல்லா விதமான கெட்ட குணங்களுக்கும் மூல ஆணிவேராக இருப்பது எதென்று பார்த்தீர்கள் சொன்னால் பொறாமை. இந்த பொறாமை என்கின்ற கெட்ட குணத்தை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு நிறையவே என்ன செய்திருக்கிறது, இந்த ஹசதை பற்றி நிறையவே எச்சரித்து இருக்கிறது. ஹசது எந்த அளவுக்கு ஆபத்தானது, அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்ட குணங்களை வளர்க்கும், எப்படி பிறரை அது பாதிக்கும், எப்படி அது அந்த நபரையே பொறாமை காரணையே என்ன செய்யும், அது எப்படியெல்லாம் பாதிக்கும், மறுமையில் அதன் விளைவுகள் என்ன, இதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்வது என்பது பற்றியெல்லாம் இஸ்லாம் இந்த பொறாமை குணம் சம்பந்தமாக நிறைவே எங்களுக்கு என்ன சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொறாமை என்கின்ற குணம், இந்த கெட்ட குணத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனிடத்தில் மிக வேகமாக தொற்றிக்கொள்ளக்கூடிய குணத்தில் ஒன்று. ஒரு மனிதன் பொறாமைக்காரனாக இல்லாது விட்டாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான், பொறாமைப்பட்டு விடக்கூடிய தன்மை என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான், பொறாமை பட்டுவிடக்கூடிய தன்மை இருக்கிறது. எண்ணத்தோடு சம்பந்தப்படாமல், இலக்கோடு சம்பந்தப்படாமல், எந்த வகையான எண்ணமும் இல்லாமல் கூட ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், பொறாமை வரலாம். அதைத்தான் இஸ்லாம் கண்ணேறு என்று என்ன செய்கிறது, சொல்கிறது. அவன் மற்றவனுக்கு கெட்டது கூட என்ன செய்திருக்கலாம், நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் திடீர் விளைவாக என்ன செய்யும், ஒரு கண்ணேறு என்ன செய்யும், ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே, அலாம யக்துலு அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் எப்படி ஒரு சகோதரனை கொல்லலாம். அதாவது நீங்கள் உங்கள் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால், நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால் ஃபல் யுபர்ரிக் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இந்த கண்ணேரை உங்களை எட்ட என்ன செய்யும், தடுக்கும். அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகளில் மற்றவருடைய விஷயங்களில் கெட்ட எண்ணம் இல்லாமல் கூட ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் என்ன, இந்த பொறாமை என்கின்ற ஒரு அம்சம். நோக்கத்தோடும் ஏற்படும், நோக்கம் இல்லாமல் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம கண்ணேரண்டி என்ன செய்கிறோம், அதற்கு சொல்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கெட்ட குணம், இந்த பொறாமை என்கின்ற குணத்தை பற்றி நாம் ஓரளவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், பொறாமையிலேயே வாழக்கூடியவர்கள் என்பது ஒரு பகுதி. பொறாமை என்றால் என்ன, அது சில பொழுதுகளில் நமது உள்ளங்களிலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொறாமைக்காரர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது? ஏனென்றால் எப்பொழுதும் எல்லா கெட்ட குணங்களும் நல்ல போர்வையில் தான் என்ன செய்யும், அலையும்.
எல்லா கெட்ட குணங்களுக்கும் ஒரு நல்ல போர்வை என்ன செய்யும் இருக்கும். அதனால்தான் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடிவதில்லை, அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை. ஆனால் இஸ்லாம் அவைகளை தெளிவாக எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் பிறருடைய பொறாமை தீயில் விழுந்து தெரியாமல் கருகிவிடாமல் இருப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். இன்னொருவர் மீது நாம் பொறாமைப்படாமல் இருப்பதற்கும் அது என்ன செய்யும், எங்களை உருவாக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த துர்க்குணம், இந்த கெட்ட குணம் தான் இன்றைய சமுதாயத்திலே பல இடங்களிலே மார்க்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு மோசமான குணமாக இந்த பொறாமையை என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம். பொறாமை ஒருவர் அப்ளை பண்ணுவதற்கு, பொறாமையை அவர் வெளிக்கொண்டு வருவதற்கு, அந்த பொறாமையை சாதித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தை கூட என்ன செய்வார்கள், உபயோகப்படுத்துவார். மார்க்கத்தை கூட, மார்க்கத்துடைய பொருள். ஏன்னா பொறாமையை நேரடியாக நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன், அதனால இவரை தலைமை பதவியிலிருந்து நீக்குங்கட யாரா நீக்குவாங்களா? நீக்க மாட்டாங்க. நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன், அதனால இவரை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படி என்று சொன்னால் யாரா பயன்படுத்துவார்களா? யாரா பயன்படுத்தாமல் இருப்பார்களா? இல்லை. அதனால் அதுக்கு ஒரு வடிவத்தை என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அந்த வடிவம் தான் அவரது பொறாமையை அவர் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை அதனூடாகத்தான் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றிக் கொள்வார். எனவே சில பொழுதுகளில் எங்களுக்கும் அது போன்ற சுபகத்துகள், சில சந்தேகங்கள் எங்களது பொறாமையின் விளைவாக மார்க்க போர்வையில் எங்களது உள்ளங்களில் கூட என்ன செய்து விடலாம், நுழைந்து விடலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா, சரியான தீர்வை எடுக்கிறோமா, அல்லது எங்கள் உள்ளத்துடைய மோசமான நிலையின் காரணமாக நாம் என்ன இந்த முடிவுகளை எடுக்கிறோமா? பாருங்கள், ஒவ்வொரு உரையின் பொழுதும் நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தையிலே ஆரம்பமாக என்ன சொல்கிறோம், அதாவது எங்களது உள்ளங்களுடைய தீங்கை விட்டும், எங்களது மின் ஷுரூரி அம்புசினா, அதாவது எங்களது உள்ளத்துடைய தீங்குகள் இருக்கிறதே, இதுல இருந்தும் நாம் என்ன செய்கிறோம், பாதுகாவல் தேடுகிறோம் என்று ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் சொல்றோம். காரணம், எங்களுக்கு தெரியாமலே எங்களது உள்ளத்தை அதை என்ன செய்யும், பொறாமையின் பக்கம் வழிநடத்துவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொறாமை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய சமுதாய சூழ்நிலையில் பார்ப்பதாக இருந்தால் 3-4 வடிவங்களை என்ன செய்யலாம், சொல்லலாம். அது என்ன அப்படி என்று சொன்னால், பொறாமையுடைய மிக மோசமான வரைவிலக்கணம், அதாவது மிக மோசமான நிலையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன என்று சொன்னால், எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம். எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கிடைக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான் பொறாமையுடைய ஆக உயர்ந்த தரம், ஆக உயர்ந்த நிலை என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு கிடைக்காதது யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கிடைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை, நான் அதற்கு முயற்சி எடுத்து கிடைக்கவில்லையோ அல்லது முயற்சி எடுக்காமல் கிடைக்கவில்லை, எப்படியோ எனக்கு கிடைக்காத ஒன்றை இன்னொருடத்தில் நான் பார்க்கிற நேரத்தில் அதை பற்றி, அதாவது எனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காது விட்டாலும் சரி, அது எனக்கு கிடைத்தா, அதாவது எனக்கு வந்தாலும் சரி வராது விட்டாலும் சரி, இன்னொருவருக்கு கிடைக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம், மிக மோசமான நிலை என்று என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இது போன்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாமல், தனக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பகைமையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இன்னொருவரன் ஒரு நியமத்தை கண்ட உடனேயே இவனுக்கு இது கிடைச்சே இருக்க கூடாது, எனக்கு கிடைக்காது கூட இவன்ட்டு என்ன செய்யணும், இது இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய நம்ம பார்க்கலாம். இதற்கு பல காரணம். இதை நம்ம இந்த பொறாமையுடைய அம்சத்தை ஒரு தனி மனிதனோடு சுருக்க தேவையில்லை, ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம், அதை விவரித்துக் கொண்டே போகலாம். ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம், விவரித்துக் கொண்டே போகலாம். இது போன்ற மனோநிலை நிறைய பேரிடத்திலே இருக்கிறது. ஆகவே விரிவாக சொல்ல போனால், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பிரித்திருக்கக்கூடிய மக்களில் கீழ் ஜாதி மகன் ஒருவன் ஒரு தொழிலுக்கு வந்து விட்டால், ஒரு நிலைக்கு வந்து விட்டால், அந்த மேல் ஜாதி வர்க்கம் செய்யற வேலை என்ன, எதன் காரணம் அது செய்து, எனக்கு இது கிடைக்காது விட்டாலும் கூட இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அது கிடைக்கக்கூடாது. பொறாமையுடைய வடிவம் என்ற சாதாரணமான அல்ல, அது மிகப்பெரிய வடிவம் வரைக்கும் என்ன செய்யும், அதனுடைய விளைவுகளை அது ஏற்படுத்தும். அந்த உணர்வு மனிதனால் தாங்க முடியாத ஒரு உணர்வு. இந்த பொறாமையுடைய அடுத்த நிலையாக எதை சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், மற்றவனுக்கு இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு வந்து சேரணும். மற்றவனுக்கு இல்லாமல் போகணும், அது என்னட்ட வந்து என்ன செய்யணும், சேரணும். இது இரண்டாவது நிலை. ஏன் இதை ஆரம்ப நிலையில வைக்கவில்லை என்று சொன்னால், அவனுக்கும் கிடைக்க கூடாது எனக்கும் கிடைக்க கூடாது அப்படி என்று நினைக்கின்றவன் உலகத்துக்கு கூட நலவு நாடல, உலகத்துக்கு கூட ஏதாவது ஒரு பிரயோசனம் நடக்குமே நினைக்கல. எனக்கு கிடைக்காது எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்றவன் அவன் மட்டும் அழிய நினைக்கல, எல்லாருமே என்ன செய்யறோம், அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், அவனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்கணும், அவனிடத்தில் இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு என்ன செய்யணும், வந்து சேரணும் என்று சொன்னால் என்னூடாக நடக்க வேண்டும்.
எந்த நடந்தாலும் என்ன செய்யணும்? என்னூடாக நடக்க வேண்டும், என்னால் நடக்க வேண்டும். அவனால் நடக்கக்கூடாது, அவனுக்கு கிடைக்க கூடாது, எனக்கு கிடைக்க வேண்டும். அவனிடத்திலிருந்து நீங்கி அது எனக்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும் என்பது இரண்டாவது மனோநிலை. இதை சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா வேற மாதிரி இஸ்லாம், அதாவது சைத்தான் ஒரு உள்ளத்துல போட்டுடுறான். வேற மாதிரி போட்டு விடுகிறான். எப்படி தெரியுமா? நான் தான் பொருத்தம், நான் தான் தகுதி, நான் தான் இதுக்கு என்ன, அதாவது மிகவும் சூட்டபிள் ஆனவன். நபிமார்கள் மீது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யற நேரத்தில் அந்த மக்கள் அடைந்த பொறாமை அதுதான். அந்த மக்கள் அடைந்த பொறாமை அது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹும். அதாவது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக இந்த நபியின் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? யஹ்சுதூன அன்னாஸ், அந்த நாஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறான். இந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ததை வைத்து அவர் மீது இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கேட்கிறான். ஏன்? எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு தானே அல்லாஹ் தஆலா இந்த தூதுத்துவத்தை கொடுக்க வேண்டும். நாங்க தானே அதுக்கு என்ன மிகவும் தகுதியானவர்கள். அஹா உலாய் மன்னல்லாஹு அலைஹி மின் பைனினா, எங்களுக்கு மத்தியிலே இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அருள் புரிந்திருக்கிறான். சட்டப்படி எங்களுக்கு தானே என்ன செய்திருக்க வேண்டும்? வந்திருக்க வேண்டும். அதே போல இந்த குர்ஆன் இந்த மதீனா மக்காவிலே உள்ள ஒரு சிறந்த மனிதர் மீது, ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் மீது இறக்கப்பட்டிருக்க கூடாது, இவருக்கு அது என்னது இறங்கி இருக்க வேண்டும். நபித்துவத்தில் ஏற்பட்ட பொறாமை கூட எதனால வந்துச்சு? இதன் காரணமாகத்தான் என்ன செய்து வந்தது. யூத கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்ததற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறாமையின் காரணமாக என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காதவில்லை, இவர்களுக்கு என்னது கிடைத்ததை வைத்துத்தான் நிராகரித்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மார்க்கத்துடைய போர்வையால் எல்லாம் வரும். இது என்ன செய்யும்? மார்க்கத்துடைய போர்வையால், தகுதி என்ற போர்வையால், அந்த மாதிரியான நிலையிலெல்லாம் என்ன செய்யும்? இந்த பொறாமை வரும். மூன்றாவது என்ன? மூன்றாவது நிலை, பொறாமையில் ஒவ்வொரு தரத்திலும் மூன்றாவது நிலை என்ன அப்படி என்று சொன்னால், தனக்கொண்டு கிடைத்திருக்கும் அதே விஷயம் இன்னொருத்தனுக்கு கிடைக்கிறது இவன மனசு என்ன செய்யாது? விரும்பாது. தனக்கு கிடைத்திருக்க விஷயம் அவனுக்கு இல்லாமல்லாம் போகல, அவனுக்கு இருக்குதெல்லாம். இருக்கிற நேரத்தில் இவனுக்கும் சேர்ந்து கிடைச்சிருக்கிறது, நமக்கு சமனாகிடுறோமே, ஈக்குவல் ஆகிடுறோமே. அதனால என்ன செய்யறாங்கடா, இங்கதான் கோல் புறம் அதெல்லாம் நல்லா வேலை செய்யற இடம். என்ன எல்லாம் ஹராத்துல உழைச்சது, இவனும் ஈக்குவல் அவரும் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஒரே பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதை பொறுக்க முடியாம என்ன செய்யறதுன்னு சொன்னால், நாங்கள்லாம் எங்களோட பாட்டன் பூட்டன்ல இருந்தே பெரிய பணக்காரன் தான், இதெல்லாம் வட்டி கடை, இதெல்லாம் வட்டியின் காரணமாக, மோசமான ஒரு நிலையின் காரணமாக. இப்போ இது பார்த்துருந்தா இஸ்லாமிய சூரத். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கிறத பார்த்தா விளங்குது? ஹலால் ஹராம் பிரச்சனை மாதிரி விளங்குது. ஹலால் ஹராம் பிரச்சனை இல்லை, ஹசத், பொறாமையின் காரணமாக வரிவம் கொடுக்கிறது. இப்படி சொல்வதில் உண்மையும் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் பொய் தான் இருக்கும். காரணம் என்ன? ஒரு குறை நிறை பிரச்சாரமாக எப்போ மாறும் சொல்லுங்க பாப்போம்? பொறாமையின் காரணமாக தான் என்ன செய்யும்? மாறும். இல்லைண்டா அவனுக்கு அவருக்கு மத்தியில் மட்டும் அது இருந்துடும். அதே பிரச்சாரமாக மாறுகிறது அப்படி என்று சொன்னால் பொறாமை உணர்வு தான் என்னது காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கிடைத்தது இன்னொருவருக்கு கிடைக்க கூடாது என்கின்ற மனோநிலை தான் என்ன, அதாவது பொறாமையின் மூன்றாவது தரம். நான்காவது என்ன அப்படி என்று சொன்னால், இதை சிலர் பொறாமையில் சேர்ப்பார்கள். வார்த்தைக்கு அது பொறாமைக்கும் பொருத்தம், ஆனால் சரியான வார்த்தை பெருமிதம். சரியான வார்த்தை என்ன? பெருமிதம், கிப்தா அப்படின்னு சொல்வார்கள். அது என்ன அப்படி என்று சொன்னால், இவனுக்கு இது கிடைச்சிருக்குதே அப்படி என்ற ஒரு உணர்வு. மற்றபடி அது இல்லாமல் போக வேண்டும் என்றோ, அல்லது என்ன நான் தான் இதுக்கு தகுதியானவன் என்ற எண்ணமோ எதுவுமே இல்லை. இவனுக்கெல்லாம் இது கிடைக்குது அப்படி என்கின்ற அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வின் வெளிப்பாடு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்ற உணர்வோ, அல்லது இது எனக்கு தான் தகுதி என்ற உணர்வோ, உங்களுக்கெல்லாம் கிடைக்குது என்ற உணர்வை தவிர வேற எதுவும் என்ன அதுல இல்லை. இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதுல நம்ம கொஞ்சம் கூட இருந்தா என்ன செய்யும், நல்லா இருக்கும் என்கின்ற உணர்வு. இது ஹசதுக்கும், அதாவது பொறாமைக்கும் பெருமிதத்துக்கும் இடையில இருப்பதனால சில பொழுதுகள் இது பொறாமை என்று சொல்லப்படும், சில பொழுதுகள் இது பெருமிதம் என்று என்ன செய்யும் சொல்லப்படும். பெருமிதம் அடைதல். ரசூல் குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படும்? கிப்தா, கிப்தா அப்படி என்று சொல்லி என்ன பயன்படுத்தப்படும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது ஐனல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி லஹும் மனாபிர மின் நூர் யக்பிதுஹுமுல் அன்பியா வஷ்ஷுஹதா. அதாவது எனது நேசத்திற்காக நட்பு கொண்டவர்கள், உறவு கொண்டவர்கள் எங்கே, நேசம் வைத்தவர்கள் எங்கே அல்லாஹ் தஆலா மறுமையில கேட்பான். அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் என்ன செய்யும் அமைக்கப்பட்டிருக்கும். நபிமார்களும் சுஹதாக்களும் அதை பார்த்து பெருமிதம் அடைவார்கள். இது என்ன கிப்தா?
இவர்களுக்கெல்லாம் இந்த அந்தஸ்து என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறதே என்கின்ற அந்த பெருமிதம் என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது. கிப்தா என்றது அல்லாஹ் தஆலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல. கிப்தா என்ற அதை பார்த்து நபிமார்களே பெருமிதம் அடைகின்ற பொறாமை இல்லாங்க, பெருமிதம் அடையக்கூடிய இடம். பொறாமை என்ற வார்த்தையும் இந்த பெருமிதம் என்ற இடத்துல இஸ்லாம் யூஸ் பண்றீங்க. லா ஹசத இல்லா ஃபித்னத்தை, இரண்டு விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை என்று வருது. அது தஜவுஸ், அதாவது நேரடியாக அது பொறாமை அல்ல, நேரடியாக அது பொறாமை அல்ல, பெருமிதம். பெருமிதம் என்றதான் அந்த இடத்துல நேரடியான அர்த்தம். ஹசத் என்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன ரெண்டு விஷயம், சொத்து, அறிவு. ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைக்குது, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார். இதை பார்த்து ஒருவர் என்ன நினைக்கிறார் சொன்னா, இவரெல்லாம் பணம் கிடைச்சி செலவழிக்கிறாரு, ஏன் நமக்கு இப்படி கிடைக்கல, நமக்கு நிறைய இருந்தா என்னது நம்மளும் செலவழிப்போமே என்றதை தவிர வேற எதுவுமே அவருடைய எண்ணத்துல என்ன இல்லை. இவருக்கெல்லாம் அறிவு கிடைச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கலாமே, நானும் அறிவை வளர்த்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கேன், நானும் என்ன செஞ்சிருப்பேன், செய்திருப்பேன் என்கின்ற எண்ணம். எதுவும் நீங்குதல், எந்த பொறாமையும் அதுல என்ன இல்லை. ஆனா ஹதீஸ்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது, ஹசத் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுது. நேரடியான அர்த்தம் வந்து என்னது, பெருமிதம். என்ன அர்த்தம், பெருமிதம் என்று, அதாவது ஒரு உணர்வு, அது ஒரு சந்தோஷ உணர்வு, இது நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு. இதுதான் 4 படித்தரம். இந்த 4லும் அதாவது ஆரம்பமாக ஒரு பொறாமை தரம் சொன்னேன், இந்த பொறாமை உணர்வு மிகவும் முற்றி போய் அவனுக்கு தலைகால் விளங்காமல் இருக்கக்கூடிய நிலையைத்தான் குரோதம் என்று சொல்வார்கள். ஹெக்து. ஹெக்து என்றால் என்ன சொன்னால், இதனுடைய முற்றிப்போன தன்மைக்கு தான் ஹெக்து, உள்ளத்தில் ஏற்படுகின்ற குரோத வடிவமாக அது என்ன செய்யும், மாறும். அதற்கு அவன் எப்படியாவது அந்த பகைமையை தீர்த்து கொள்வதற்கு, கொலை செய்வதற்கு கூட என்ன செய்ய மாட்டான், தயங்க மாட்டான். அந்த அளவுக்கான குரோதமாக அதை என்ன செய்யும், மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், இந்த படித்தரங்களை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம பொறாமையுடைய அடுத்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படி என்று சொன்னால், பொறாமைக்காரன் முதலாக என்ன பிழை செய்கிறான் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் cross பண்ணுகிறான். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் cross பண்ணுகிறான், அதை பிழை காண்கிறான், அதை தவறு காண்கிறான், பொருத்தமற்றதாக காண்கிறான். எனவே பொறாமைக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இதுல தான் இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொன்ன மாதிரி அந்த பொறாமைக்காரனிடத்திலிருந்தும் என்ன செய்ய சொல்லி பாதுகாப்பு தேட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பொறாமைக்காரன் இறைவனது விஷயத்தில் என்ன செய்கிறான், முரண்படுகிறான். அன்புள்ள இதை பல வகையில சொல்லலாம். அதுல மிக முக்கியமான என்னன்னு சொன்னால், இறைவன் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு கொடுக்கிறான், ஒரு அந்தஸ்து, ஒரு அறிவு, ஒரு பதவி, ஒரு தரம், ஒரு பணம், ஒரு வசதி கொடுக்கிறான். இவன் பொறாமைப்படுகிறான், இது எனக்கு கிடைக்கணும், இவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது என்றால் யார் மீது அவன் குறை காண்கிறான், கொடுத்தவன் மீது என்ன செய்கிறான், குறை காண்கிறான். எனக்கும் கிடைத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கல, இவனுக்கு கிடைத்திருக்க கூடாது, எனக்கு கிடைத்திருக்க வேண்டும், இதை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று போராடுகிறான் என்றால் முழுமையாக அவன் கொடுத்தவனுக்கு எதிராக தான் என்ன செய்யறான், போராடுகிறான். அவனுக்கு கதிரை, அது பங்கு, எந்த பங்கை அவனுக்கு எழுதினானோ அவன் மீது அவனுக்கு எதிராக தான் என்ன செய்கிறான், போராடுகிறான். எனவே அல்லாஹ்வின் மீது குறுக்கிடுவதுதான் ஒரு ஹாசித், ஒரு பொறாமைக்காரன் செய்யக்கூடிய முதல் மோசமான நிலை. பொறாமையுடைய வரலாறும் அதுதான். இது வந்து பொறாமையுடைய இயல்பும் அதுதான், பொறாமையுடைய வரலாறும் அதுதான். உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை, உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை. அதை எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு சொன்னா, இறைவனை கிராஸ் பண்ணித்தான் அந்த பாவமே என்ன செஞ்சது, வந்தது. எப்படி, ஆதம ஹலக்தஹு மின் தீன் வ ஹலக்தனி மின் நார், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், எப்படி நான் அவனுக்கு என்ன செய்வது, சுஜூத் செய்வது. சுஜூத் செய்ய சொன்னது யாரு, அல்லாஹ். சுஜூத் செய்வதை அவர் எப்படி, அதாவது இப்லீஸ் அதை மறுக்கிறான் என்று சொன்னால், தகுதியை வச்சு என்ன செய்யறான், மறுக்கிறான். அவர் களிமண்ணால படைக்கப்பட்டவர், நான் வந்து என்ன, அதாவது நெருப்பால எப்படி நான் இவனுக்கு சுஜூத் செய்வது என்கின்ற அமைப்பில் இறைவனது சட்டத்தை கிராஸ் பண்ணியதன் ஊடாகத்தான் உலகத்திலே முதல் பாவம் என்ன செய்கிறது, நடக்கிறது. எனவே பொறாமையின் வரலாறும் என்ன, இறைவனது தீர்ப்புக்கு எதிராக கிராஸ் பண்ணுவது தான். அதனால தான் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுவதை போல வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், ஷைத்தானுடைய பாதுகாவல் தேடுவதோடு சேர்த்து பொறாமைக்காரனுடைய, பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொறாமைக்காரனுடைய முதல் தவறே மனிதனுக்கும் உள்ள தவறு அல்ல, இறைவனது தீர்ப்பு கொடுத்தவனுக்கு எதிரான தவறு, அதை பங்கிட்டவனுக்கு எதிரான தவறு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும்,
நாங்கள் தான் அவர்களது தரங்களை உலகத்தில் என்னது பிரித்திருக்கிறோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, அவர்கள் உமது இறைவனது என்ற அருளை இவர்கள் பிரிக்கிறார்களா? நாங்க தான் பிரிச்சுக்கிறோம். அதாவது அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு சொன்னா, நபித்துவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், இவருக்கு கிடைச்சிருக்க கூடாதுன்ற எதன் அடிப்படையில் சொல்றாங்க? நாங்க வசதியில கூட தகுதியில கூட இவர் தகுதியில குறைவு. அல்லாஹ் தஆலா சொல்றா, தகுதி கூடி குறைய வச்சதே நான் தானே. தகுதி கூட குறைய வச்சது நான், உனக்கு கூட குறைய தந்தது நான். அப்ப நீ எப்படி இது யாருக்கு கிடைக்கும் இது யாருக்கு கிடைக்கும் நீ முடிவெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இவர்கள் எப்படி ரஹ்மத்தை பிரிப்பார்கள்? இவர்களுக்கு கிடைத்த ரஹ்மத்தை நான் தானே என்ன செய்திருக்கிறேன், பிரித்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இது இறைவனுடைய விஷயத்தில் அவர்கள் cross பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பதை என்ன செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுது. இரண்டாவது, உலகத்திலேயே அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், மா ரஐது, அதாவது ஒரு ஹுலுகன் ஷர்ரன், ஒரு மோசமான ஒரு குணத்தை நான் பார்க்கவில்லை, அஅதல பில் ஹஸத், அஅதல மினல் ஹஸத், பொறாமையை விட நீதியான ஒரு கெட்ட குணத்தை பார்க்கவில்லை. எப்படி? பொறாமையை விட நீதியான ஒரு கெட்ட குணத்தை பார்க்கவில்லை. இன்னொரு வார்த்தையில், அதாவது மா ரஐது ஸாலிமன் அஷ்பஹ பிமظلومின் மினல் ஹஸூத், அதாவது ஒரு எந்த ஒரு அநியாயக்காரனையும் நான் கண்டதில்லை, அநியாயம் இழைக்கப்பட்டவன் போல கண்டதில்லை. எந்த ஒரு அநியாயக்காரனையும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய நிலையில் நான் கண்டதில்லை, பொறாமைக்காரனை தவிர. என்ன காரணம் சொன்னால், நஃபசுன் தாயிம் ஹம்முன் லாசிம் வ கல்புன் ஹாயிம். பொறாமைக்காரனை பொறுத்த வரைக்கும் முதலாவது சாகிறது அவன் தான். முதலாவது சாகிறது யாரு? பொறாமைப்பட்டவனே அவன் தான் முதலாவது சாக ஆரம்பிக்கிறான். எப்ப பார்த்தாலும் பெருமூச்சு, எப்ப பார்த்தாலும் பெருமூச்சு, எப்ப பார்த்தாலும் தொடர் கவலை, எப்ப பார்த்தாலும் அலைகின்ற மனம், எப்ப பார்த்தாலும் நிம்மதியற்ற வாழ்வு. அதனாலதான் கெட்ட குணங்களிலேயே மிக நீதியான ஒரு கெட்ட குணத்தை நான் காணவில்லைண்டா, முதலாவது அந்த கெட்ட குணம் யாரை பாதிக்கும்? பொறாமைப்படுகின்றவனை பாதிக்கும். முதலாவது அந்த கெட்ட குணத்தின் மூலம் மத்தவன் பாதிக்கப்பட மாட்டான். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அது கரகான்ற வரைக்கும் செத்து கொண்டிருப்பது யார்? பொறாமைக்காரன் தான். உலகத்தில் நீங்க பார்க்கலாம், பொறாமையை சிம்பிளாக வளர்த்து விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நயவஞ்சகர்கள் மிக முக்கியமாக பயன்படுத்துவதை பொறாமை குணத்தை. காரணம் என்ன? அவன்கிட்ட போறது தெரியுமா, வளர்ந்து கண்டே போறான்ட்டு பேத்துருவான், வளர்ந்தே வைக்க மாட்டான், வளர்ந்து கண்டே போறான்ட்டு போயிடுவான். அது போதும் இவன் சாகிறதுக்கு, அது போதும். இந்த செய்தி கேள்விப்பட்ட நாள்ல இருந்து அவனுக்கு நிம்மதி இல்லை. எப்படி வளர்ந்தான், நம்ம தான் எல்லா சதியை செஞ்சு முடிச்சிட்டோமே, எப்படி இவன் வளர்ந்தான் என்று அந்த செய்தியை நினைத்து 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 தன்னைத்தானே அதாவது அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணம் எது? பொறாமை. அதனாலதான் மிக கெட்ட குணத்திலும் மிக நீதியான ஒரு குணமாக நான் எதை பார்க்கிறேன்? இந்த பொறாமையை பார்க்கிறேன் என்று சொன்னதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். என்னன்னா, பொறாமை முதலாவது என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பு விறகை சாப்பிடுவதை போல பொறாமை நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், நெருப்பு நெருப்பையே என்ன செய்யும்? சாப்பிடும், நாங்கள் காணாது விட்டாலும் கூட, நாங்கள் காணாது விட்டாலும் கூட. எனவே பொறாமை குணம் என்ன செய்யும் என்று சொன்னால், முதலாவது நஃபசுன் தாயிம் என்றால் எப்பொழுதும் பெருமூச்சலையே வைத்திருக்கும். அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனாக அமைச்சிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரன் அமைச்சிட்டான்னு சொன்னால், இவனுக்கு அழகான வீடு இருந்தும் அழகான வாழ்வு இருந்தும் அழகான தொழில் இருந்தும் தகுதி இருந்தும் எது இருந்தாலும் சரி, ஒரு கார் அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டேன்னு வைங்க, அதோட இவனுக்கு முடிச்சுது. இவனுக்கு நிம்மதியான தூக்கம். எப்படி இவன் வாங்கியிருப்பான்? இவனுக்கு சான்ஸே இல்லையே, வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை, எப்படி வாங்கினான்? அந்த சிந்தனையிலேயே என்ன செய்வான்? இந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டே போய் நிம்மதி இல்லை. சில பொழுது இவன் பொறாமைப்படுவது அவனுக்கே தெரியாதா இருக்கும், பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு தெரியாதா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சியாகவே இவன் திரிந்து கொண்டிருப்பதற்கு எந்த காரணம் தெரியாது. இப்ப பொறாமையால முதலாவது பாதிக்கப்படுற யார்? இப்ப அவன் தான் முதலாவது பாதிக்கப்படுகின்றவன். இவன் தான் பாதிக்கப்படுறான். இதனாலதான் சொல்வார்கள், பொறுமை இன்மையுடைய விளைவுதான் பொறாமை. பொறுமை இன்மையுடைய விளைவுதான் பொறாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் பொறாமைக்காரனுக்கு பதிலடி கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக உயர்தரமாக பதிலடியாக எதை செய்ய வேண்டும் தெரியுமா? அதை கண்டுகொள்ளாமை. இவ்வளவுதான். அதை கண்டுகொள்ளாத அவருக்கு சலாம் சொல்வதும், அவரோடு சிரித்து பேசுவதும், அவரை வீட்டுக்கு அழைப்பதும், அவருக்கு விருந்து கொடுப்பதுமாக இருந்தீங்கன்னு வைங்க, தானே மௌத்தாகிடுவான். என்ன செஞ்சிருவான்? தானே மௌத்த. நான் படுற எரிச்சலை இவன் கண்டுகொள்ளவே இல்லையே, நான் எவ்வளவு வேதனைப்படுற இவனை நினைச்சு, இவன் வசதியை நினைச்சு, இவன் அறிவை நினைச்சு, இவன் தரத்தை நினைச்சு, ஆனா ஒரு அசராவது இவன் முகத்துல விளங்குதா? என்னாமலாம் காட்டிட்டேன், ஒன்றுமே விளங்குதே இல்லைன்னு சொல்ற அந்த சிந்தனை அவனை என்ன செய்யும் தெரியுமா? தீயாக கருக வைக்கும். பொறுமையை போல பொறாமைக்கு பதிலடி கிடையாது. பொறுமையை போல
பொறாமைக்கு எந்த விதமான பதிலடியும் கிடையாது. அந்த மாதிரி பொறுத்தாலேயே அவனது முதல் பாதிப்பு ஈரலில் வரும் என்று சொல்லி சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எங்க முதல் பாதிப்பு பொறுமை, அவன் அந்த உணர்வை அடக்கி 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 முதலாவது பிசிக்கலி அவன் எங்க பாதிக்கப்படுவான், அங்க பாதிக்க. அதுக்காக ஈரல் நோய் வந்தவங்களா இதனால வந்தவங்க நினைச்சிடக்கூடாது, விளங்கிட்டா? ஆனால் இயல்புலேயே இந்த பாதிப்பு அங்க என்ன செய்யும், ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நமக்கெல்லாம் உள்ள பிரச்சனை பொறுமையின்மை. நமக்கு பொறாமை இல்லாட்டி நமக்கு என்ன பிரச்சனை, பொறாமப்பட்டான்னு விளங்கிட்டா அவனுக்கு விளங்கப்படுத்தாம நமக்கு இருக்கலாது. நம்ம எப்படி அது என்ன பொறாமப்படுத்த எல்லாம் அப்படின்னு நம்ம அவனுடைய எரிச்சலை வளர்த்து நமக்கு விளங்கிட்ட இடத்தை காட்டிக் கொள்வதிலேயே நம்ம என்ன செய்ய இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அதாவது அவ்வளவு முனாஃபிக்குகளுக்கும் மத்தியிலும் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு உபை இப்னு சலூலுக்கு தொழுவிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இதை விட அவர்களுக்கு ஒரு மரண அடி கொடுப்பதற்கு என்ன வேறு எதுவுமே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொறாமை நம் மீது ஏற்படுகிற நிச்சயமா ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு விதத்திலும் பொறாமை இருக்கும். அவர்களுடைய தகுதிக்கேற்ப, அவர்களுடைய சூழலுக்கேற்ப குடும்பத்தில் பொறாமைகள் இருக்கும், சமூகத்தில் இருக்கும். அதுக்கு சிறந்த பதிலே எது தெரியுமா, நம் மீது யார் யாரெல்லாம் பொறாமைப்படுகிறான்னு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல, கணக்கே இல்லாமல் இருத்தல் தான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில். எங்களுக்கும் மன நிம்மதி. காரணம், பொறாமைக்கு மிகப்பெரிய தண்டனையே பொறாமைப்படுகின்றவனின் பொறாமை தான், பொறாமைப்படுகின்றவனுடைய பொறாமை தான். எங்களது மிகப்பெரிய ரியாக்ஷனே பொறுமை தான். இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மன நிம்மதியோடு நம்ம வாழலாம். பொறாமையுடைய விளைவை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம யார் மீதும் என்ன செய்ய மாட்டோம், பொறாமைப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நல்ல உணர்வை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தொருப்பாளிப்பானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, பொறாமைக்காரன் ஒரு மனிதன் மீது பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் நம் மீது யார் பொறாமைப்படுகிறார் என்ற விஷயம் நம்ம தெரிய வருகின்ற பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் வழிகாட்டியிருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பு கிர், அல் முஃமினு கிர்ருன் கரீம். ஒரு முஃமின் இலகுவில் ஏமாறக்கூடிய தன்மை அவன்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். ஒரு முஃமின் அதாவது இலகுவில் ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும். அறிவாளியாக இருப்பான், ஆனால் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கையோடு பழகின்ற குணம் யார்கிட்ட இருக்கும், அந்த ஒரு முஃமினிடத்தில் இருக்கும். அதனால் யார் நம் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்ற செய்தி தெரிய வந்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான அடையாளங்கள். ஒரு பொறாமைக்காரன் அவனுடைய பொறாமைப்படக்கூடியவன் தான் என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா, உங்களை அளவுக்கு மீறி பாராட்டுதல். அவன் உங்கள் மீது பொறாமைப்படுகிறான்றதுக்கான முதல் அடையாளம். நம்ம அப்படி நினைச்சே பார்த்திக்க மாட்டோம். உங்களை அளவுக்கு மீறி ஒருவன் பாராட்டுகிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அதுக்கு ரிசல்ட் என்ன சொன்னாங்க, மண்ணள்ளி என்ன செய்யுங்க, வாயில போடுங்க. அது பெரிய ஒரு நலவான விஷயமாக இருந்தால், பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், தனியே கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மண்ணை அள்ளி என்ன செய்ய, வாயில போடுங்க என்று சொல்லுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டு விஷயத்துக்கு இந்த தீர்வை சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் உரிய அளவில் ஒருத்தருக்கு உற்சாகத்துக்கு பாராட்டுறது வேற. ஆனா காண்ற டைம் எல்லாம் வானத்துக்கு இவருக்கே தெரியுது நமக்கு தகுதியே இல்லை இந்த பாராட்டு. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உயர்த்தி 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 ஒருவர் பாராட்டுகிறார் என்று சொன்னால் அவருடைய முழு நோக்கம் என்ன, தனது உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை உங்களோடு நல்லதை பகிர்வது போல என்ன செய்வர், அணைத்துக் கொள்ளல் என்று சொல்கிறார்கள். நார், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாருல் ஹசத், அந்த பொறாமை நெருப்புடைய தீயை அணைத்துக் கொள்வதற்காகத்தான் உங்களை காண்கின்ற நேரமெல்லாம் என்ன நினைக்கிறார், பாராட்டி தள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார் நினைக்கிறார். அளவான பாராட்டு, நல்லது செய்கிறார் என்று சொல்வது இதெல்லாம் இஸ்லாம் சொல்றது, இந்த இடத்தே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் கண்ட நேரங்களெல்லாம் இவர் என்னது அவருக்கு பின்னால தேடி போக வேண்டிய அளவுக்கு, ஏன்னா பாராட்டு என்றது ஒரு நோய். உலகத்தில் பாராட்டுக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்றெல்லாம் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். நீங்க எல்லாம் பாராட்டுக்கு மயங்காதவங்க சொன்னாலே பாராட்டுக்கு மயங்காதவன் என்ன செஞ்சிருவான், மயங்கிடுவான் என்கின்ற அளவில் பாராட்டு ஒரு நோய். எனவே பொறாமைக்காரன்
அந்த இடத்தை என்ன செய்கிறான், மிகவும் பலமாக யூஸ் பண்ணுகிறான். யாராவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்வார்களாக இருந்தால் அது பொறாமையின் விளைவாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அதனால் இதில் என்ன செய்ய வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள் சொன்னார்கள், பொறாமைக்குரிய ஒரு முக்கியமான அடையாளமாக. அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காண்பது. பாருங்க, நேர் எதிர்நிலை. ஒன்று பாராட்டுவது, இன்னொன்று என்ன, எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால், எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவரிடத்தில் இயல்பாக என்ன வளர்ந்து வருகிறது, பொறாமை வளர்ந்து வருவது ஒரு காரணமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இது 100% பொருந்தும் என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் மிகவும் மிஞ்சி போன அடையாளமாக இது என்ன செய்யும், இருக்கும். உதாரணமாக ஒரு தலைவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு போறாரு, எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஒரு குறையை கண்டுபிடிப்பதே கீழுள்ளவருடைய ஒரு மனநிலையாக இருந்தால் அவர் அடுத்ததா அந்த இடத்துக்கு வரணும்னு என்ன செய்யறாரு, நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் அவரது பிசினஸ் முறை மேலே ஒருத்தர் குறை கண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவரது நிலை இவருக்கு திருப்தி இல்லை என்னது அர்த்தம். ஒரு குறை கண்டு அதை சொல்லிக் கொடுப்பது, விளங்கப்படுத்துவது என்பது வேறு, அந்த குறையை 4 பேர் கேட்க சொல்வது என்பது என்ன வேறு என்பதை புரிந்து கொள்ள. ஜவாலுன் நிஅம், அந்த நியாமத் அவரை விட்டு நீங்க வேண்டும் என்ற சிந்தனையின் காரணமாகத்தான் இந்த ரூட்ல என்ன செய்வார்கள், அணுகுவார்கள். மிக பிரதானமான அடையாளம் ஒருவரை அளவுக்கு மீறி பாராட்டுவதும் ஒருவரை அளவுக்கு மீறி குறை காண்பதும் பொறாமையுடைய வடிவங்களில் ஒன்று. இந்த 2 நிலையும் என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் கோல் மூட்டுதலை வளர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நினைத்து விடக்கூடாது நம்மளோடு சிரித்து பேசி சந்தோஷமாக பழகின்ற எல்லோருமே நம்மளோடு சந்தோஷமாகத்தான் இருக்கிறான்னு நினைத்து விடக்கூடாது. பொறாமை மிக வேகமாக வளரும். அதுவும் குறிப்பாக நமக்கு சம்பந்தம் இல்லாத பொறாமை வராது. எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவு நெருக்கத்துல தான் என்ன செய்யும், பொறாமை வளரும். எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த நெருக்கத்துல தான் பொறாமை வளரும். இதனால தான் உசூல் ஹதீஸ்களை தரம் பிரித்தல் இருக்கிறது, இதிலேயே ஒரு அடிப்படை வைத்திருக்கிறார்கள். கலாமுல் அக்ரான் லா யுக்பலு பஅதுஹும் ஃபீ பஅத். தெளிவாக தெரிந்துவிட்டால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிந்துவிட்டால் நண்பர்களின் விமர்சனங்கள் ஒருவர் விஷயத்தில் இன்னொருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரே காலப்பகுதி, ஒரே ஊர், ஹதீஸ்களை அறிஞர்கள், சின்ன பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டாலே என்ன, இவர் அவரை பற்றி தாய்வு என்று சொன்னாலோ அவர் இவரை பற்றி தாய்வு என்று சொன்னாலோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது உசூல் ஹதீஸுடைய என்ன ஒரு காயிதா. காரணம் அங்கே எது நுழைஞ்சிருக்கும், ஹசன். மிக நம்பகமானவர்களை பற்றி இமாம் மாலிக் இப்னு அனஸ் தஜ்ஜாலும் மினத் தஜ்ஜால்